எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். இன்னைக்கான டாபிக் வந்துட்டு ஏஞ்சல் மெசேஜஸ். ஸோ ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு என்ன மாதிரியான மெசேஜஸ் கொடுக்குறாங்க பார்க்கலாம். 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1 333, பைல் நம்பர் 2 1010, பைல் நம்பர் 3 999. ஸோ இந்த 3 பைல்ல எந்த பைல் உங்களுக்கு கனெக்ட் ஆகுதோ அந்த பைல் சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்க நம்புறேன். டைம் ஸ்டாம்ப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1. ஸோ பைல் நம்பர் 1 யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். பைல் நம்பர் 1க்கு ஏஞ்சல்ஸ் என்ன மாதிரியான ஒரு மெசேஜஸ் கொடுக்குறாங்க பார்க்கலாம். See, இது 2 மெசேஜஸ் வெரி வெரி கிளியரா ஏஞ்சல்ஸ் சொல்றாங்க. Someone wants to help you. Think of who that might be and initiate contact. Wonderful. Pay attention. See, இந்த டைம்ல நீங்க வந்து என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலையில இருந்தாலும், இப்ப என்ன மைண்ட் செட், மூட், வாட் எவர் எதுல இருந்தாலுமே வந்துட்டு யாரோ ஒருத்தவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்க வந்து டைரக்டா ஹெல்ப்புங்கிற ஒரு கான்செப்டுக்குள்ளார அவங்க வரமாட்டாங்க. பட் சம் ஆக்ஷன்ஸ், சம் பிஹேவியர்ஸ், அதுல வந்து நீங்க தான் புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏஞ்சல் சொல்லக்கூடிய விஷயம் வந்துட்டு உங்களுக்கு சயின்ஸ் தான் அனுப்புவேன். நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி யாரு என்னங்கிறத வந்துட்டு நீங்க தான் வந்து அனலைஸ் பண்ணி வந்துட்டு உங்க சைட்ல இருந்து மூவ் பண்ணணும். ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா வந்துட்டு நீங்க உங்க சைட்ல இருக்கிற டோர் க்ளோஸ் பண்ண மாதிரி இருக்கு. ஐ மீன் உங்க சைட்ல வந்துட்டு யாருமே வந்து உங்ககிட்ட நெருங்கவே முடியாதுங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. ஸோ யூ நீட் டு ஓப்பன் அப். ஓகேங்களா? ஸோ ஓல்டு ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நாளாக பேசவே இல்லைங்கிறவங்க திருப்பி பேசுவாங்க. டெஃபினெட்லி ஒரு சூழ்நிலை அமையும். அண்ட் ஏஞ்சல்ஸ் வந்துட்டு உங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப் ட்ராக் இது வரைக்கும் உங்களை விட்டு போயிருந்துருச்சு அப்படின்னா ஒன்ஸ் அகெயின் அந்த ஒரு ட்ராக் வந்து கொண்டு வருவாங்க. ஸோ விச் இஸ் வெரி குட். ஆக்சுவலி உங்களோட சிச்சுவேஷன்ல நிறைய நிறைய மாற்றங்களை வந்துட்டு நம்ம பார்க்க முடியும். And also pay attention to your inner signs and அதாவது ஏதாவது ஒரு சைன் உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு வெரி வெரி பவர்ஃபுல்லாகவும் இருக்கும் இப்போ ரீசன்ட் டைம்ஸில். அண்ட் ஆல்சோ வந்துட்டு வெரி நியர் ஃபியூச்சரில் வந்துட்டு பைல் நம்பர் 1க்கு வந்துட்டு வெரி குட் ட்ராக்ல இருக்கீங்க. நீங்கள் பிளாக்கேஜஸ்ன்னு ஒரு பார்ட்டை நினைக்கிறீங்க, பட் இன்னொரு பார்ட் ஆஃப் லைஃப் வந்து ரொம்ப நல்ல ஒரு இருக்கும், ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே, ஸோ ரெப்பிட்டேட்டிவ் சைன்ஸ், பட்டர்ஃப்ளைஸை பார்க்குறீங்களா, ட்ராகன் ஃப்ளைஸை பார்க்குறீங்களா, அண்ட் ஆல்சோ சம் சைன்ஸ் ஆஃப் பெட் அனிமல்ஸோட கனெக்ட் பண்ண முடியுது. ஸ்பிரிட் அனிமல்ஸோட மெசேஜஸ் ட்ரீம்ஸில் வருது. இல்லைனா சம்திங் ஆல் ஆஃப் அ சடன் உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் எங்கேருந்தோ ரேண்டம்லி கிடைக்குது. ஆப்வியஸ்லி ஏஞ்சல் நம்பர்ஸ், ஃபெதர்ஸ், இது எல்லாமே ஒரு சைன் தான். அதாவது மெனி சைன்ஸ் இருக்கு ஏஞ்சல்ஸ் உங்களோட கனெக்ட் பண்றதுக்கு. பட் இது வந்து ரிப்பீட்டேட்டிவ், லைக் இது வந்து ரெகுலர்லி நீங்க பார்க்கக்கூடிய ஒரு சைன் தான். இஃப் யூ ஆர் இன் த குட் ட்ராக் கண்டிப்பா இந்த சைன்ஸ் வந்து உங்களை தேடி வரும். ஓகே, ஸோ இது ஆக்சுவலி நல்ல ஒரு குட் ஸ்டார்ட் ஃபார் பைல் நம்பர் 1. வாட் இஸ் திஸ்? Ace of Cups, wonderful. இது வந்து ஒரு broken ஹார்ட்டுக்கு ஒரு ஹீலிங் இருந்தா எப்படி இருக்கும், அப்படிதான் இருக்கு. கம்ப்ளீட்லி broken ஹார்ட், ஹோப்லெஸ். இப்போ ஒரு அமைதியான ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு நம்பிக்கையுடைய ஒரு லவ் அண்ட் ஹீலிங் இருக்குன்னா எப்படி இருக்கும், அது மாதிரி தான் வண்டர்ஃபுல்லான இருக்கு. அண்ட் பைல் நம்பர் 1 வந்து
உங்களோட பயம் உங்களுக்கு வந்து ஒரு தைரியமாக இருக்கும் வித் ஏஞ்சல் சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ். எதுக்கு பயப்படுறீங்க, அதுல தைரியம் இருக்கும். ஓகே. அண்ட் ஆல்சோ கொஞ்சம் ஒரு திமிரு இருக்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த திமிரு கண்டிப்பா உங்களுக்கு வருங்க. இது எப்படின்னா, உங்களோட வேல்யூவை நீங்க வந்து பாசம் மூலயமா வெளியே காமிச்சு இருப்பீங்க. அதுல நிறைய அடிபட்டு வந்தாச்சு, நிறைய ஒரு டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் ஆஃப் பெயின் எல்லாம் பார்த்தாச்சு. ஸோ இனிமேல் வந்துட்டு உங்களோட திமிரு வந்து வேற மாதிரி வந்துட்டு வெளிப்படும். பட் இது வந்து வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு இது வந்து ஒரு பேடான பர்சனா உங்களை ப்ரொஜெக்ட் பண்ணா கூட உங்க சைட்ல இருந்து பாக்குறப்போ வந்துட்டு 100% கரெக்ட் அப்படிதான் இருக்கும். ஸோ டோன்ட் கேர் அபவுட் அதர் பீப்புள் பத்தி கேரே பண்ணாதீங்க. ஒரு சில திமிரு வந்து தேவைதான் உங்களுக்கு, பிகாஸ் அது அந்த ஆட்டிடியூடு வந்துட்டு உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். ஓகே. ஃபோக்கஸ் மோர் ஆன் ட்ரீம், ஸ்லீப். ஆக்சுவலி வந்துட்டு நீங்க ரீசன்ட் டைம்ஸ்ல யூஆர் இன் குட் மூட் அப்படிங்கிறது வந்து ஒரு சில பேர் ஒரு ஹோப் தெரியுது, ஒரு மாற்றம் லிட்டில் பிட் இருக்கு. அதாவது 100% இல்லைனாலும் லிட்டில் பிட் இருக்கு. பட் யூஆர் இன் அ குட் மூட், நல்ல மூட்ல தான் இருக்கீங்க. சம்டைம்ஸ் லைக் சம் பர்டன் இஸ் ரிலீசிங் உங்களுக்கு. ஸோ அதனால யூஆர் இன் த ரைட் ட்ராக். Pile number 1. Kind of cups. See, pile number 1 வந்துட்டு உங்க ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு சொல்றது என்ன அப்படின்னா, it is highly the time most of the people வந்துட்டு attractive phase குள்ளார போறீங்க. attraction in the sense உங்களோட உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கைண்ட் ஆஃப் மிஸ்ட்ரி ஆரான்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. அதாவது ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்குள்ள இருக்கு, அது உங்களை அறியாமையே வந்து நிறைய விஷயங்களை அட்ராக்ட் பண்ணி கொண்டு வருது. நீங்க உங்களுக்கு வந்து உங்ககிட்ட ஒரு விஷயம் பிடிக்கலன்னு சொல்வீங்களா, அது மற்றவங்களுக்கு பிடிக்கும். எனக்கு இந்த மாதிரி பேசுறது பிடிக்காது, எனக்கே வாய்ஸ் பிடிக்காது அப்படின்னு ஏதாவது ஒரு பிளேம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா அது மற்றவங்களுக்கு பிடிக்கும். நீங்க பேசுற விதமா இருக்கட்டும், உங்களோட வாய்ஸாக இருக்கட்டும், மற்றவங்களுக்கு பிடிக்கும். ஸோ சம்திங் வந்துட்டு உங்களுக்குள்ளார ஒரு விஷயம் அது அட்ராக்டிவ் ஆக போகுது. ஓகே. சி, ஏஞ்சல்ஸ் கொடுக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, யூ ஆர் நாட் அலோன், நீங்க தனியா இல்ல. ஓகே. உங்களுக்கு வந்துட்டு ப்ரொடெக்ஷன் அண்ட் ஆல்சோ ஹெல்ப் அண்ட் சப்போர்ட் இருக்கு, பீப்புளோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆல்சோ இருக்கு. ஓகே. பட் ஒரு விஷயம்தான், நீங்க சொல்றீங்கல்ல எவ்வளோ இருக்குங்கிறீங்களா, ஆனா எனக்கு ஏன் தெரியல அப்படின்னு ஒரு கேள்வி வருமே உங்களுக்கு. எஸ், பிகாஸ் சி, பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்குமே உங்களுக்கு ஒரு பேட் ஹேபிட் இருக்கு. பேட் ஹேபிட் அப்படின்னா, நீங்க ஒரு விஷயம் ஒரு பர்சன் பத்தி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வச்சுட்டீங்கன்னா அதை மாற்ற மாட்டீங்க. இப்போ ஒருத்தவங்க வந்து ரொம்ப நெகட்டிவ், டாக்ஸிக் அப்படின்னு வச்சுட்டீங்கன்னா அவங்க நாளைக்கு மாறி இருக்கலாம். அவங்க லைஃப்ல அடிபட்டு நிறைய கஷ்டப்பட்டு அவங்க நல்ல ஒரு குட் சோலா கூட மாறி இருப்பாங்க. ஆனா உங்க மைண்டுக்கு அவங்க டாக்ஸிக் தான். ஒன்ஸ் நீங்க ஒருத்தவங்களுக்கு அந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்துட்டீங்க உங்க சைட்ல இருந்துன்னா கடைசி வரைக்கும் மாற மாட்டீங்க. இவங்க இப்படிதான் இருப்பாங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க மாறலாம், பட் மற்றவங்க மாற மாட்டாங்கங்கிற ஒரு தாட் இருக்கு. ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா சம்பேர் உங்களுக்கு நல்லதே நடந்தாலும் இதெல்லாம் சும்மா டெம்பரவரி, அதெல்லாம் போயிடும். நம்ம லைஃப்ல நல்லதெல்லாம் வாய்ப்பே இல்லை. இந்த மைண்ட் செட் ஸ்ட்ராங்கா இருக்கிறனால நிறைய ஒரு பாசிட்டிவிட்டி இருந்தாலும் உங்களுக்கு இன்னும் அந்த நெகட்டிவிட்டி தான் வந்துட்டு கண்டினியூ ஆகுது. பிகாஸ் யூ ஆர் நெகட்டிவ், நீங்க நெகட்டிவா இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் நீங்க பாசிட்டிவா மாறினீங்கன்னா சுத்தி நிறைய சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து உங்களுக்கே தெரியும் பாசிட்டிவா. ஓகே. ஸோ பைல் நம்பர் 1, ஸ்டாப் பீயிங் நெகட்டிவ்.
நெகட்டிவாக இருக்கிறத ஃபஸ்ட்டு நீங்கள் மாற்றினீங்கன்னா நிறைய விஷயம் உங்கள் கண்ணுக்கு தெரிய வரும். ஓகே, ஏஞ்சல்ஸ் வந்து அதை தான் சொல்கிறாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவுமே நெகட்டிவாக ரொம்ப நெகட்டிவாலாம் இல்லை, பட் நீங்களாம் நினைக்கிறீங்க தான் அப்படிங்கிறது ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ். ஓகே, தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 1. தேங்க்யூ. பைல் நம்பர் 2, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் பார்ப்போம். Blessed to change. See, pile number 2. That's it. உங்களோட கஷ்டகாலங்கள், சோககாலங்கள் எல்லாமே end ஆகுது. The worst is now behind you and positive new experiences are on the horizon. Blessed to change. A major life change brings you great blessings. இதுக்கு மேலே என்ன வேணும்? டைரெக்டாக உங்களுக்கு ஏஞ்சல்ஸே கொடுத்துட்டாங்க. உங்களோட கஷ்டகாலங்கள் எல்லாமே வந்துட்டு எண்ட் ஆகுது. அந்த இருண்ட காலங்கள், எதை பார்த்தாலும் நெகட்டிவ், எது பார்த்தாலும் கஷ்டங்கள்ன்ற சொல்கிற அந்த காலங்கள் இஸ் எண்டிங் நவ். நல்ல ஒரு சேஞ்சஸ் வருது. இந்த சேஞ்சஸ் எல்லாமே வந்துட்டு உங்களோட கர்மாவும் கனெக்ட் ஆகும். நிறைய நல்லது செஞ்சுருப்பீங்க, நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் வாங்கியிருப்பீங்க. அது அந்த டைமில் ஒர்க் ஆகிருக்காது, இந்த டைமில் ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ எவ்ரிதிங் இஸ் ஆல் அபவுட் பிளெஸ்ஸிங்ஸ். நார்மலாக நீங்கள் இருப்பீங்க, ஆனால் சும்மா ரேண்டம்லி பீப்புள் வந்து உங்களை பிளெஸ் பண்ணிட்டு போவாங்க. ஓகே, see you got a star card and also okay, see இதுவுமே another hopeங்க. see, can you see the difference? இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸும் பாருங்களேன். உங்களுக்கு வந்து என்னன்னா ஒரு ஹீலிங்கிறது இருக்குங்க. அதாவது அந்த கஷ்ட காலங்கள் போய் ஒரு நல்ல ஒரு பிளெஸ்ஸிங்ஸ்க்கான ஒரு டைம் பீரியட் இருக்கு. ஓகே, சரி, கேன் யூ see the difference? எவ்வளோ ஒரு திடீர்னு ஏதாவது உங்கள் லைஃப்பில் நடக்கும், ஏதாவது ஒரு ஷாக்கிங் நியூஸ், டெய்லியும் மார்னிங் டு நைட் வரைக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள், மைண்டு எல்லாமே ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும். ஆனால் இப்போ இனி வரக்கூடிய டேஸ் ஹீலிங் ஃபேஸாக இருக்கும். இந்த ஷாக்கிங் நியூஸாக இருக்கட்டும், இல்லை ரெஸ்ட்லெஸ்ஸான ஒரு மைண்டாக இருக்கட்டும், அது வந்து இருக்காது. கம்ப்ளீட் ஹீலிங், மன நிம்மதி இருக்கும். நைட்டு நிம்மதியாக போய் படுத்துங்கலாம், டென்ஷன் இல்லாமல். அந்த ஃபேஸ் வந்துட்டு டெஃபினெட்லி வருது. ஓகே, ஸோ ஏஞ்சல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கொடுக்குற கிளியர் சைன் அதுதான். ஓகே, அண்ட் ஆல்சோ வந்து ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட விஷயம், எதிர்காலம், கெரியர், லைஃப் ஸ்டெபிலிட்டி, இது ரிலேட்டடான பயம் இருந்துச்சு அப்படின்னா எஸ், அதுக்கான ஒரு ஆன்சர் கிடைக்கும். அதில் ஒரு தெளிவு இருக்கும். ஓகே, ஸோ ஃபைனலி வந்து பைல் நம்பர் 2 வந்து ஒன்ஸ் அகெயின் வந்து யூ ஆர் மூவிங் அவே ஃப்ரம் பாஸ்ட்ல இருந்து கம்ப்ளீட்டாக மூவ் ஆன் ஆகுறீங்க. இது வந்து இந்த மூவிங் ஆன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களோட மெமரிஸ்ல இருந்து நீங்கள் டெஃபினெட்லி மூவ் ஆன் ஆக மாட்டீங்க, பட் உங்களோட ஆட்டிடியூட் அண்ட் பிஹேவியர்ஸ் வந்து மாறும். உங்கள் மெமரிஸ் அப்படி தான் இருக்கும். பாஸ்டில் நடந்தது அது இன்னுமே உங்களுக்குள்ளே தான் இருக்கும். அது வந்து அவ்வளோ ஈஸியாக உங்களை விட்டு போயிடும். நீங்கள் பழசெல்லாம் மறந்துடுவீங்க, நீங்கள் பழசை விட்டு கம்ப்ளீட்டாக வெளியே வருவீங்க. மென்டலி அப்படி கிடையாது. அந்த பழைய ஞாபகங்கள், அந்த எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் ஒரு பக்கம் இருக்க தான் செய்யும். பட் வேறு விதத்தில் பார்க்குறப்போ வந்துட்டு யோர் பிஹேவியர் வில் சேஞ்ச். பாஸ்ட்ல இருந்த பிஹேவியர்ஸ் இப்போ இருக்காது, அது சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அந்த மூமெண்ட்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக இந்த டைமில் கிடைக்கிது. ஸோ ஏஞ்சல்ஸ் நல்ல ஒரு மெசேஜ் தான் கொடுக்குறாங்க ஃபார் பைல் நம்பர் 2. எண்டிங் ஆஃப் சம்திங், பிகினிங் ஆஃப் சம்திங் நியூ. வண்டர்ஃபுல், யூ ஆர் மெஜிஷியன். இதுக்கு மேலே என்ன வேணும்? ஐ திங்க் வந்து ஏஞ்சல் வந்து பைல் நம்பர் 2க்கு ஒரே ஒரு விஷயம் தான் வந்துட்டு எல்லா கார்ட்ஸ்லையும் டிஃப்ரெண்ட் ஃபேஸஸில் வந்துட்டு மெசேஜ் வருது. பழைய விஷயங்கள் எண்ட் ஆகுது, புது விஷயங்கள் தொடங்குது, அவ்வளோதான் விஷயம். ஓகேங்களா? ஸோ பழைய விஷயம் அப்படின்னு பார்த்துட்டா எந்த ஒரு மேஜரான ஒரு விஷயம் எது உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துச்சோ அதுதான் மாறுது. ஓகே, சரி, இதுல ஒரு விஷயம் என்னன்னா, இட்ஸ் நாட் லைக் நீங்க வந்து கான்ஸ்டன்ட் ஓவர் திங்கர். பைல் நம்பர் 2 இஸ் கான்ஸ்டன்ட் ஓவர் திங்கர். ஒரு யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு நாள் கூட பத்தாது உங்களுக்கு.
அவ்வளோ யோசிப்பீங்க. யோசிக்கிறதுக்கு பொறுமை நிறைய இருக்கு, மற்றதுக்கு இருக்காது. ரைட், கண்டிப்பா அதை அக்ரி பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். பைல் நம்பர் 2. பட் ஆனால் நல்ல ஒரு ஹோப் தாங்க வந்திருக்கு. காட் மெஜிஷியன் விச் இஸ் வண்டர்ஃபுல். ஓகே, ஸோ இட் இஸ் அ டைம். அதாவது லோலே இருந்த நீங்க மேலே வரக்கூடிய ஒரு டைம் பீரியட். ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு சொல்ற மெசேஜ், இவ்வளவு நாள் நடந்த விஷயங்கள், வாட் எவர் ஹேப்பன், மனசுல அது ஒரு ஃபயர் மாதிரி பேர்ன் ஆயிட்டு இருக்கு. இட் இஸ் ஹர்ட்டிங் யூ, உங்களை ஹர்ட் பண்ணிட்டு இருக்கு. நீங்க அது ஒரு ஸ்பார்க்குன்னு சொல்லலாம், இல்லைன்னா சாதிக்கணுன்ற ஒரு வெறியோட இருக்கேன், ரொம்ப ஒரு கோலோட இருக்கேன் அப்படின்ற ஒரு வார்த்தைகள் சொன்னா கூட, சம்திங் இஸ் பர்னிங் இன்சைட் ஆஃப் யூ. உங்களுக்குள்ளார வந்துட்டு அந்த ஒரு விஷயம் பேர்ன் ஆயிட்டு இருக்கு. அது இன்டைரக்ட்லி ஒரு டைரக்ட்லி உங்களை ஹர்ட் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இட் இஸ் அ டைம் அதை வெளியில கொண்டு வரணும். ட்ரீம் இருக்கு, கோல் இருக்கு, நான் சாதிச்சு காட்டுவேன். வார்த்தைகள் கூட நிக்காம அது மனசுல மட்டும் யோசிச்சுட்டு இல்லாம ஆக்ஷன் கொண்டு வாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் அ கிரேட் நியூஸ் அபவுட் பைல் நம்பர் 2. ஓகே, பைல் நம்பர் 2 எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இதுக்கு மேல வந்துட்டு கார்ட்ஸ் எடுக்கிறதுக்கே வந்துட்டு வரல, இதோட ஸ்டாப் ஆயிடுச்சு. பிகாஸ் உங்களுக்கு இதுதான் மெசேஜுங்கிறது வந்திருக்கு. இதுக்கு மேல எக்ஸ்ட்ரா மெசேஜஸே கிடையாது பைல் நம்பர் 2க்கு. ஓகேங்களா? ஸோ இந்த டைம் இஸ் அ நியூ பிளாட்ஃபார்ம், நியூ லைஃப். அந்த பேஷன், அந்த ஒரு ஃபயர் எல்லாமே வெளியே வருது. மேக் யூஸ் ஆஃப் இட். அதை நீங்க யூஸ் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பிஃபோர் கெட்டிங் இன் டு ஆக்ஷனுக்குள்ள வரத்துக்கு முன்னாடி ஹீலிங் எடுத்துக்கோங்க. தட்ஸ் வை யூ காட் அ ஸ்டார் கார்டு, கம்ப்ளீட் ஹீலிங். ஓகே, ஹீலிங் இன் த சென்ஸ் ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப். அதுதான், உங்களை ப்ரிப்பேர் பண்ணிட்டு எதுவுமே புதுசா வந்துட்டு ஒரு விஷயத்துக்குள்ள இருப்போங்க. நியூ பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுமா? எஸ், பண்ணலாம். ப்ரிப்பேர் ஆகிட்டு பண்ணுங்க. ஆல் ஆஃப் அ சடன் வந்துட்டு ஜம்ப் பண்ண வேண்டாம். ஓகே, நம்மளோட லைஃப் நியூ லைஃப் கிடைச்சிருக்க மாதிரி இருக்கு, இந்த டைம்ல நம்ம போய் பண்ணலாம்னு சொல்லிட்டு ரேண்டம்லி ஜம்ப் பண்ண கூடாது. இட் இஸ் ஸ்ட்ரிக்ட்லி நோ. ப்ரிப்பேர் ஆயிக்கோங்க அண்ட் தென் டேக் ஆக்ஷன். ஓகே, ஸோ பைல் நம்பர் 2க்கு இட் இஸ் வெரி வெரி குட் நியூஸ். ஏஞ்சல்ஸ் கொடுத்துருக்கிறது, இந்த டைம் கரெக்டா நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ரீடிங் வந்துட்டு பார்ப்போம். ஓகே, பைல் நம்பர் 3க்கு வந்துட்டு என்ன மெசேஜ் வருது? Make a wish. Oh, wonderful. My favorite unicorn. This is a magical moment. Make a wish and enjoy its manifestation. Father healing. Your personal power increases as you give any further light. See, okay. Pile number 3க்கு வந்துட்டு ஏஞ்சல்ஸ் சொல்ற மெசேஜஸ் என்ன அப்படின்னா, டோன்ட் டேக் டூ மச் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி கரெக்டு தான் எடுக்கிறீங்க, பட் ரொம்ப அதிகமாகவே எடுக்கிறீங்க. சம்திங் நீங்கள் இந்த ஜேர்னியில் உங்களை மறந்துட்டீங்க. உங்களுக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்குது, உங்களுக்குன்னு ஒரு சோல் பர்பஸ் இருக்குது. பாதி பேத்துக்கு உங்கள் சோல் பர்பஸ் என்னன்னே தெரியாது. உங்கள் லைஃப் ஜேர்னி என்னன்னே தெரியாமல் மற்றவங்க லைஃப்பை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. மற்றவங்களை வந்து சேவ் பண்ணணுங்கிறதுக்காக நீங்கள் வந்து இந்த வேர்ல்டுக்குள்ளே வந்த மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்க. பட் ஏஞ்சல் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, உங்களோட பவர், உங்களோட பர்சனல் பவர் இன் த சென்ஸ் சம்திங் இஸ் இன்சைட் ஆஃப் யூ. உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு சில பவர்ஸ் அது வெளியே வரணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்காக வாழ ஆரம்பிங்க. ஓவரான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வேண்டாம். தேர் ஷுட் பி சம் லிமிட் டு இட். ஓகேங்களா? தேவையில்லாத பாரங்கள், அடுத்தவங்களோட விஷயம் பெர்மிஷன் இல்லாமல் எடுத்து பண்ணிட்டு இருக்கீங்க. அண்ட் ஓவர்லி இந்த குட் புக்ஸில் இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் தேவையில்லாமல் பண்ணுறீங்க. பைல் நம்பர் 3 சம்வேர் வந்துட்டு அந்த குட் புக்ஸ், குட் நாலேஜ், நல்ல பேர் எடுக்கணும், நல்ல ஒரு மதிக்கணும், இதில் அதிகமாக வந்து ஆர்வம் காட்டிகிட்டு இருக்கீங்க, விச் இஸ் நாட் குட். ஓகேங்களா? ஸோ உங்கள் லைஃப்பை பாருங்கங்கிறது ஒரு ஸ்ட்ராங் மெசேஜ். மேக் அ விஷ். உங்களுக்கான ஒரு விஷஸை வந்துட்டு கேட்க ஆரம்பிங்க. உங்களுக்கான ஒரு விஷ், நாட் ஃபார் அதர் பர்சன். ஓகே, ஸோ
இட் இஸ் அ டைம். ஏஞ்சல்ஸ் வந்துட்டு நீங்கள் ஆசைப்படுற ஒரு விஷயம் உங்களுக்கு செய்வாங்க. அண்ட் உங்களோட விஷஸ் ரியலானதாக இருக்கணும், ஃபேண்டசி மாதிரிலாம் இருக்கக்கூடாது. அண்ட் அது கண்டிப்பாக ஏஞ்சலால் கொடுக்க முடிய விஷஸாக தான் வந்துட்டு இருக்கணும். ஸோ கீப் இட் ரியல் அண்ட் சிம்பிள். ஓகேங்களா? ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக வந்து பண்ணாதீங்க. பிகாஸ் வந்து பைல் நம்பர் 3 இஸ் ஆல் அபவுட் காம்ப்ளிகேஷன்ஸ். ஏதாவது ஒரு வேலை பண்ணிகிட்டே தான் இருக்கீங்க, கம்முன்னே இருக்க மாட்டேங்கிறீங்க. நீங்க மற்றவங்களை குறை சொல்றீங்க, பட் நீங்களும் சும்மாவே தான் இருக்க மாட்டீங்க. ஏதாவது தேவையில்லாதது பண்ணி ப்ராப்ளம்ல போய் மாட்டிக்கிறது, அப்புறம் அவங்க இந்த மாதிரி பண்றாங்க பேசுறாங்கன்னு ஒரு கம்ப்ளைண்ட்டோட வரீங்க. ஜென்ரலி ஒரு கம்ப்ளைண்ட் வந்து அதிகமாக பண்ணக்கூடியவங்க பைல் நம்பர் 3 தான் இருப்பீங்க. ஓகே, சரி, பட் டோன்ட் டூ திஸ். ஓகே, இதெல்லாம் வேண்டாம். இட் இஸ் அ டைம். நீங்கள் வந்து ஏஞ்சல் உங்களுக்கு ஒரு விஷஸ் ஃபுல்ஃபில் பண்ணுறேன்னு சொல்கிறப்போ இது ஒரு ஹைலி குட் டைம் ஃபார் யூ. அப்போ யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த டைமில் வந்துட்டு உங்களுக்காக செல்ஃபிஷாக நீங்கள் ஒரு விஷயத்தை கேட்கறது தப்பு கிடையாது. பிகாஸ் ஃபேமிலிக்காகவே வந்துட்டு சாக்ரிஃபைசஸ் எவ்வளவோ பண்ணியாச்சு, ஃபேமிலிக்காக எவ்வளவோ வந்துட்டு செஞ்சுருக்கீங்க. இட் இஸ் குட், கண்டிப்பாக நல்லது தான். பட் உங்களுக்காகவும் வந்துட்டு இந்த டைம் கேட்கணும். ஓகே, பைல் நம்பர் 3. See, pile number 3க்கு ஏஞ்சல் சொல்ற மெசேஜ், end all the dramas in your life. dramas அப்படின்னா நீங்க பண்ற டிராமாவை தான் சொல்றாங்க. ஐ திங்க் pile number 3 is quite dramatic kind of a person. நீங்க கொஞ்சம் டிராமா பண்ண ஆள் தான், குறும்புத்தனமான ஆளா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். pile number 3 ரொம்ப அமைதி அப்படிலாம் இல்லை, ரொம்ப கொஞ்சம் குறும்பு பண்ற ஆளா தான் இருக்கிறீங்க. அண்ட் ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைச்சா கம்மினே இருக்க மாட்டீங்க, ஏதாவது ஒன்று பண்ணிட்டே தான் இருப்பீங்க. ஸோ நீங்களே ஒரு ட்ராமாவை கிரியேட் பண்ணி அதுலேயே ஏதாவது ஒன்று பண்ணுவீங்க. ஸோ டோன்ட் டூ தட். ஓகே, ஸ்டாப் ஆல் த ட்ராமாஸ். அண்ட் உங்களோட லைஃப் அண்ட் உங்களோட ஃபிசிக்கல் பாடி, எமோஷ்னல் பாடி அண்ட் மென்டல் ஹெல்த் எல்லாமே வந்துட்டு ஒரு பேர்டனாக இருக்கிறதுக்கு ரீசன் பிகாஸ் டூ மச் ஆஃப் திங்ஸ் யூ ஆர் கேரிங் இன்சைட் ஆஃப் யூ. நிறைய பாரத்தை சுமந்துட்டே வரீங்க. அந்த பாரத்தை ஏத்துறதே நீங்க தான். அதாவது உங்களை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு கைண்ட் ஆஃப் பீப்புள் கிட்ட நோ அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா அவங்க அந்த இடத்துல நிற்பாங்க, ரைட்? பட் நீங்க சொல்ல மாட்டீங்க. யூ கேரிங் எல்லா கைண்ட் ஆஃப் எனர்ஜிஸுமே நீங்க கேரி பண்றீங்க. பிகாஸ் சம்வேர் வந்துட்டு ஃபேமிலி ட்ராமாஸ், பீப்புள், ரிலேட்டிவ்ஸ், நெய்பர்ஸ், இந்த உலகத்துக்குள்ளேரே தான் சுத்திட்டு இருக்கீங்க ஃபார் pile number 3. இந்த உலகத்தை விட்டு வெளியே வரணும். தெர் ஆர் அதர் பீப்புள் இருக்காங்க. அதாவது உங்களுக்கு சூசன் ஃபேமிலியே வந்துட்டு வெளியில தான் இருக்காங்க. பட் நீங்க இந்த பீப்புளுக்கு மத்தியிலேயே சுத்திட்டே இருக்கீங்க. ஸோ தட்ஸ் வை ஹெவி பேர்டன், ஹெவி எனர்ஜிஸ் வந்துட்டு கேரி பண்றீங்க. இட் இஸ் ஹைலி த ரைட் டைம். அது எல்லாத்தையும் இறக்கி வச்சுட்டு உங்களுக்காக பாருங்க. ஓகே, பி செல்ஃபிஷ். செல்ஃபிஷ்னா எக்ஸ்ட்ரீம்லி செல்ஃபிஷா இருக்கணும். ஆனா அதுக்காக வந்துட்டு மற்றவங்களை ஹர்ட் பண்ற மாதிரி இருக்கக்கூடாது. உங்களோட ஒரு விஷஸ் ரியல் லைஃப்க்கு வரணும் அப்படின்னா தட் ஷுட் பி ஒரு வேல்யூபிளான ஒரு விஷஸாக இருக்கணும், ரைட்? கீப் யுவர் செல்ஃப் கூல். pile number 3 ஒரு கூல் மைண்ட் செட்ல வாங்க. பிகாஸ் சம் கிரட்ஜஸ் ஹோல்ட் பண்ற மாதிரி இருக்கு. சம் ரிவெஞ்ச் மைண்ட் செட்லாம் வந்துட்டு பயங்கரமா உங்களுக்குள்ள அப்படியே பேர்னிங் ஸ்டேஜ்ல இருக்கு. ரொம்ப வருஷமா ஹோல்ட் பண்ணிட்டே இருக்கீங்க. எந்த டைம் வந்தாலுமே வந்துட்டு நான் வெளியே காமிச்சிருவேன், சண்டை போட்டுருவேன். நோ, திஸ் இஸ் நாட் த டைம் ஃபார் திஸ். உங்களுக்கான ஒரு லைஃப் மொமெண்ட்ஸ் வந்து சேஞ்ச் ஆகும். நியரில் தான் இருக்கீங்க. ஸோ இந்த டைமில் வந்துட்டு தேவையில்லாத ஒரு நெகட்டிவ் ட்ராமாஸ் எல்லாம் வந்துட்டு வேண்டாம். ஓகே, உங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு உங்கள் லைஃப்பில் நீங்கள் உங்களுக்குள்ளார ஏற்றி வச்சிருக்கிற மோஸ்ட் ஆஃப் த நெகட்டிவ் திங்ஸை இறக்கி வச்சிங்கன்னா லைஃப் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கும். யூ ஆர் மேக்கிங் இட் காம்ப்ளிகேட்டட்னா pile number 3 தான். எல்லாத்தையுமே பெருசாக்கி வச்சிருக்கீங்க. நீங்க தான் வந்து ஒரு சில விஷயங்களை காம்ப்ளிகேட் ஆக்கி வச்சிருக்கீங்க. பட் அவுட் சைட்ல இருந்து பார்க்குறப்போ எல்லா பாரத்தையும் இறக்கி வச்சுட்டு சிம்பிளாக பார்க்குறப்போ உங்கள் லைஃப் ரொம்ப ஈஸி தான், ரொம்ப சிம்பிள். பிரச்சனைனா அதுலேருந்து ஈஸியாக வெளியே வர முடியும். ஓகே, ஸோ pile number 3, கூல் யுவர் செல்ஃப். அதுதான் ரொம்ப உங்களுக்கு தேவை இந்த டைமில். ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காதீங்க. ஒரு பிரச்சனை, ஒரு வார்த்தைகள், ஒரு ஆக்ஷன்ஸ், ரியாக்ஷன்ஸ், யூஆர் டேக்கிங் இட் டூ பர்சனல், ரொம்ப டீப் பர்சனல். ஒருத்தவங்க ஃபேஸ் ரியாக்ஷன் வச்சு ஏன் அப்படி வந்து அந்த மாதிரி என்னை பார்த்து பேசினாங்க
அதுக்கு ஒரு நாள் ஒரு வாரம் ரிசர்ச் பண்ணிட்டு இருப்பீங்க. ஓகே, ஸோ தேவையில்லாத வேலை பண்ணுறது தான் வந்து பைல் நம்பர் 3 வந்து தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கீங்க. அதை ஸ்டாப் பண்ணுங்க. ஓகே, சரி, சம்டைம்ஸ் வந்துட்டு இட் இஸ் சொல்கிறப்பவே வந்துட்டு எனக்கு ஒரு ஸ்மைலிங் தான் வருது. பிகாஸ் வந்து விளையாட்டுத்தனமாக நிறைய சேட்டை பண்ணிட்டு தான் இருக்கீங்க நீங்கள். நீங்கள் மெச்சூர்டான பர்சன்னா ஒரு சில விஷயங்கள்ல இருக்கீங்க, பட் 100% மெச்சூர்டெல்லாம் இல்லை. விளையாட்டுத்தனம் ரொம்பவே இருக்குது. யுவர் இன்னர் சைல்டு இஸ் அப்பப்போ இன்னர் சைல்டு வெளியே வந்து போகுது பைல் நம்பர் 3க்கு, விச் இஸ் குட். ஓகே, நல்லது தான். பட் ஆனால் வந்துட்டு கொஞ்சம் மெச்சூரிட்டி, கொஞ்சம் விஷயம் இருக்கணும். ஓகே, யுவர் பாஸ்ட் வாஸ் அ சேலஞ்ச். ரொம்ப சேலஞ்சு இருந்துச்சு பாஸ்டில். பட் நீங்கள் பட்ட கஷ்டம், உங்களோட ப்ரேயர்ஸ், உங்களோட நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணது எல்லாமே வந்துட்டு இந்த டைமுக்கு பலிக்கும். ஓகே, பட் ஆனால் வந்துட்டு நீங்கள் கேட்டால் தான் அது கிடைக்கும். நீங்கள் கேட்காம கிடைக்காது. ஹெல்ப் வேணும்னா நீங்கள் கேட்டால் தானே ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மாதிரி யூனிவர்ஸ் கிட்ட, ஏஞ்சல்ஸ் கிட்ட என்ன வேணுமோ அதை கேளுங்க, கிடைக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு கேட்கறதுக்கு முன்னாடி உங்களோட பாரத்தை இறக்கி வச்சுட்டு கேளுங்க. ப்ரிப்பேர் யுவர் செல்ஃப் அண்ட் ப்ரேயர்ஸும் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக வந்துட்டு இருக்கும். ஓகே, ஸோ பைல் நம்பர் 3க்கு ஏஞ்சல்ஸ் கொடுக்குற மெசேஜ், ஜஸ்ட் பி கூல். அது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெசேஜ். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. எஸ், தேங்க்யூ. ஸோ 3 பைலுமே வந்துட்டு வண்டர்ஃபுல்லான ஒரு மெசேஜஸ், நல்ல ஒரு ஆக்டிவ் அண்ட் கூல் மெசேஜஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எஸ், இது ஒரு ஜென்ரல் ரீடிங். யாருக்கு வேணும்னாலும் ரெசனேட் பண்ணி பார்த்துக்கலாம். அண்ட் உங்களுக்கு பர்சனலி எக்ஸாக்டாக அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தெரியணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் டீட்டெயில்ஸ் இருக்குது. பர்சனல் ரீடிங் கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.